ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம் மே 30 வைகாசி விசாகம்னா என்ன, அது வந்து எதனால செலிப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரி வழியாக பார்க்கலாமா. இந்த ரொம்ப குட்டியோண்டு ஸ்டோரி நான் எதுலேருந்து நான் எடுத்திருக்கேன்னா கந்தபுராணம்ன்ற ஒரு புக்லேருந்து நான் எடுத்திருக்கேன். அந்த கந்தபுராணமோட ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியிருக்காரு. அது ரொம்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தான் இருக்குது, அதெல்லாம் எழுதியிருக்காரு. அதோட ஆடியோ புக் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது ஃப்ரீ தான், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது 4 hours சம்திங் தான் வரும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சூரபத்மன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து இருக்க எல்லா மக்களையும் வந்து ரொம்ப துவம்சம், அதாவது ரொம்ப துன்புறுத்தி, அப்புறம் வந்து அவன் வந்து ரொம்ப ஆட்சியை வந்து அவன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சிவபெருமான்கிட்ட சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்க மகனால தான் எனக்கு வந்து அழிவு இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கான். அப்படி வேண்ட வரத்தையும் சிவபெருமான் கொடுத்ததுனால அவன் ரொம்ப ஆடி, அதாவது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க எல்லா மக்களையுமே வந்து ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான். இதனால தேவர்கள் எல்லாம் சும்மா இல்லாமல் போயிட்டு பரம்பொருளான சிவபெருமான்கிட்ட எங்களால் முடியல, எங்களை ரொம்ப துன்புறுத்துறான் அப்படின்னு சொன்ன ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதே மாதிரி சிவபெருமான் வந்து அவரோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வந்து அக்னி தேவர்கிட்டையும் வாயு தேவர்கிட்டையும் கொடுத்து சரவண பொய்கையில் போய் விடுங்க, அவங்களுக்கு குழந்தை வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் போயிட்டு விடுறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் விடுறாங்க. அங்கே வந்து 6 தாமரைகளில் 6 குழந்தைகள் வந்து இருக்காங்க. அந்த 6 குழந்தைகளையும் வந்து கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 6 கார்த்திகை பெண்கள்கிட்ட இருந்து அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி சேர்த்து ஒரு குழந்தையா அணைச்சி எடுத்தாங்க. அதுதான் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகமில் வந்து நம்ம என்ன வேணாலும் நடக்கும். ஸோ நீங்கள் சாமி கும்பிட்டீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாமி கும்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான். பாய் பாய்.